வணக்கம் நண்பர்களே. இந்த வேர்ல்டு வார் ஜி அப்படின்ற ஒரு படம் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இதுல பிராட் பிட் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல இந்த ஜாம்பிஸ் வந்து செவர் ஏறி குதிச்சு அப்படி வருவாங்க பாருங்க. அந்த ஷாட் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷாட். அது ரியலா நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேத்தி மொராக்கோல இருந்து இந்த ஸ்பெயினுக்குள்ள அகதிகள் சொல்ல முடியாது, அத்தனை பேரும் இல்லீகலா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் கொச்ச கொச்ச கொச்சன்னு இந்த எறும்பு கூட்டம் மாதிரி எல்லாரும் உள்ள புகுந்து நேரடியா ஸ்பெயினுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த காணொளிகள் இப்ப சமீபத்தில் மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு தான். அரசியல்வாதிகளோட அலட்சியம் தான். ஏன்னா இத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டும் புகைப்படம் எடுத்துக்கிட்டும் இருந்தாங்க. ஸோ இதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஒட்டுமொத்த யூரோப்பும் இப்ப அதிர்ச்சியில இருக்காங்க. இந்த சம்பவத்தை கண்டு குறிப்பா ஏன் யூரோப் அதிர்ச்சியா இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஷெங்கன் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யூரோப்புக்கு டிராவல் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நினைச்சிருந்தாலோ இல்ல நிறைய பேர் டிராவல் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஷெங்கன் வீசான்னு சொல்லுவாங்க. இந்த வீசா வாங்கினீங்கன்னா ஒரு 29 கண்ட்ரிக்குள்ள நீங்க தாராளமா சாதாரணமா இந்த வீசாவோட எக்ஸ்பீரி வச்சுட்டே நீங்க டிராவல் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த நாடுகள்ல ஒரு நாடு ஸ்பெயின். என்னடா ஸ்பெயின் ஷெங்கன் நாடுகள் இருக்கு, அவங்க இந்த அளவுக்கு ஊடுருவிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த யூரோப்புக்குள்ளேயும் அவங்க போறதுக்கான ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த யூரோப் நாடுகளும் இன்னைக்கு அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனா உண்மையாலே சொல்லணும், இத்தாலியோட மெலனி தான் தைரியமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நேரடி எச்சரிக்கைகள் வந்து விட்டுருக்காங்க. அதிலும் குறிப்பா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஆயிரக்கணக்கான பேர் நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட இப்ப ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்திருக்க நம்பர் படி 49,000 இருந்து 55,000 வரைக்கும் இந்த ஊடுருவல், அதாவது உள்ள இல்லீகலா நுழைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் தொடர்ந்து கண்காணிக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்வையில ஸ்பெயினை சும்மா சமாளிச்சுட்டு இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கிற ஸ்பெயின் நாட்டோட தலைவருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல 18 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, சிவியரான ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு செக்யூரிட்டி டிப்ளாய்மெண்ட் அவ்வளோ மோசமாயிடுச்சா? ஏன் ராணுவத்தை இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் 24 மணி நேரத்துக்கு மேல ராணுவத்தை வந்து இன்னும் டிப்ளாய் பண்ணாம வச்சிருக்காங்கன்ற கேள்விகளை மிகப்பெரிய லெவல்ல எழுப்பியிருக்காங்க. மொராக்கோல இருந்து வரவங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இந்த எதிர்ப்புகள் எப்படி கிளம்பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வேலை வாய்ப்பு இல்லாம அங்க ரொம்பவும் ஒரு பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க தான் உள்ள வேலை வாய்ப்புக்காக ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஷெல்டர்னால அவங்க எப்படியாவது எங்கேயாவது போய் யூரோப்ல இருக்க ஏதாவது ஒரு நாட்டில் டிராவல் பண்ணி நம்ம அங்க செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள்ல தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவங்க ஒரு சிட்டில இப்போதைக்கு பார்க் ஸ்ட்ரீட்னு கிடைக்கிற இடத்துல வந்து அவங்க தங்கி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி கட்டுப்படுத்த போறாங்கன்ற ஒரு பிளானுமே ஸ்பெயின் தலைமையில இருந்து வரல அப்படின்ற ஒரு கவலையிலையும் யூரோப் இருக்காங்க. இலன் மஸ்க் அவர்கள் சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் சொன்னாரு, இந்த மாதிரி நடக்க போது பாருங்க அப்படின்னு. ஸோ அவர் சொல்ற மாதிரியே நடக்குதுன்னு இன்னொரு பக்கம் இலன் மஸ்க் ப்ரிடிக்ஷன்ஸ்னு ஒரு கும்பல் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல இப்போதைக்கு ஒரு ரியாக்ஷனும் ரெஸ்பான்ஸும் என்ன பொலிட்டிக்கல் தரப்புல, ஸ்பெயினோட பொலிட்டிக்கல் தரப்புல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா மிலிட்டரி டிப்ளாய்மெண்ட் நாங்க பண்ண போறோம், இதுக்கான நேவல் சப்போர்ட்டும் நாங்க எல்லாமே தயாரா வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கலா பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்து எழுப்பியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான தருணம், இதை வந்து கோட்டை விட்டுருக்காங்க ஸ்பெயின் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இல்லையா, அந்த ஒரு தீர்ப்புல குறிப்பா சுப்ரீம் கோர்ட் வந்து, ஸ்பெயினோட சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சமீபத்தில் வந்த தீர்ப்புல ஸ்விம் பண்ணி, கடல் மூலமா ஸ்விம் பண்ணி அவங்க வந்து இந்த ரீஜனை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஸ்பெயினை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களை இமீடியட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாது.
ஸோ அவங்கள கண்டிப்பா பார்டரை விட்டு உடனடியா வெளியே அனுப்ப முடியாது அப்படின்ற ஒரு வேர்டிக்ட் தான் இப்ப இத இவங்களுக்கு ஈஸியா அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ நீங்க நாங்க வந்துட்டோம், நீங்க என்னென்ன கொன்ற போறீங்களா, இல்ல நீங்க திரும்பி அனுப்பிச்சிருவீங்களா, நாங்க கடல் தாண்டி வந்திருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சு சில பேர் சைக்கிளை கூட தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பாவமா இருக்கு ஸ்பெயினை நினைச்சேன்னா. இப்ப ஸ்பெயின் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த யூரோப்புக்கும் இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமா தான் இருக்கு. இதனால இப்ப மெலோனி வந்து என்ன பண்ண போறாங்க, இத்தாலி வந்து ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸ்பெயினுக்கு, நீ எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் இதை செய்வேன்னு. அது மட்டும் இல்லாம நிறைய நாடுகள் உதவி பண்றதுக்கு முன் வராங்க. நாங்க வந்து பண்றதுக்கு தயாரா இருக்கோம், இதை வந்து கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களுக்கு முன் வராங்க. ஆனா எந்த ஹெல்ப்பையுமே ராணுவ ரீதியா எந்த ஹெல்ப்பையுமே வாங்குறதுக்கு இதுவரைக்கும் ஸ்பெயின் பெருசா முன் வரல அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இத்தாலியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஷெங்கன் ஏரியாக்குள்ள இருந்து ஸ்பெயின் நாட்டை தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காரு. மெலோனியும் என்ன காலையில எழுந்திருச்ச உடனே முதல் அறிக்கை வந்து அவங்க விட்டுருக்காங்க. அதாவது இப்போதைக்கு யூரோப்பியன் பார்டர்ஸ் எல்லாத்தையுமே அலர்ட் வைங்க, நான் ஷெங்கன் கண்ட்ரிஸா இருந்தாலும் அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரத்தை உள்ள விடக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷெங்கன் அக்ரிமெண்ட்ல இருந்து ஸ்பெயினை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில விழுந்துருவாங்க ஸ்பெயின். அங்கிருந்து ஈஸியா ஒரு நாட்டுக்குள்ள வந்து ட்ரேடு பிஸ்னஸ் எந்த ஒரு கேட்வேயும் இல்லாம ஷெங்கன் கண்ட்ரிஸ்குள்ள ஒரு பொருளாதார ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனா அந்த டெவலப்மெண்ட் கூட இல்லாம இன்னைக்கு ஆக்கிடுவேன்னு நேரடி மிரட்டல்கள் விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷெங்கன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 29 நாடுகள்ல 25 யூரோப் யூனியன்ல இருக்க நாடுகளும் அதே மாதிரி ஐஸ்லாண்டு, நார்வே, சுவிட்சர்லாண்டும் இருக்காங்க. ஸோ இதுல வந்து குறிப்பா ரொம்ப முக்கியமா பார்க்கறது என்னன்னா, இந்த என்ட்ரிக்குள்ள இந்த உள்ள ஊடுருவனவங்க யாராவது இருக்காங்களான்ற அதிகமா இனி செக்கப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இப்ப சர்வதேச லெவல்ல நிறைய ரியாக்ஷன்ஸ் இதை வச்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரு மூவி சீன் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, இந்த மாதம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஒரு பிஷப், ஒரு கிறிஸ்டியன் பிஷப் வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, யூரோப் வந்து ஒரு முழுமையான ஒரு இஸ்லாமிய நாடா மைக்ரண்ட் மூலமா அது வந்து கிறிஸ்டியனிட்டி இல்லாம மாறப்போகுது, இஸ்லாமிய நாடா மாறலாம், இதெல்லாம் இமிகிரண்ட்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து நேரடியா வந்து இன்வேடர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாரு. அது ஒரு பெரிய கிரிட்டிசிசம் ஏற்பட்டது. யூஎன் லெவல்ல, யூஎன் சீஃப் லெவல்ல பேசி பொருளாச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்ப நெட்டிசன்ஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் சொன்னது பார்த்தியா இன்னைக்கு எவ்வளோ தெளிவாக கரெக்டாக நடக்குது அப்படின்னு. அதாவது ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கிற நெட்டிசன்ஸும் இதை வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படின்றது மாறுபட்டிருக்கு. ஸோ மொராக்கோவை பொறுத்தளவு நார்த் ஆப்பிரிக்காவில் ஒரு ஸ்பானிஷோட கண்ட்ரோல் இருக்கிற இந்த இடத்த அவங்க மொத்தமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இராணுவத்தை இனி பயன்படுத்தி என்ன பயனும் இல்லை. இனி பயன்படுத்தி என்ன அவங்க வந்து விரட்டடிக்க முடியுமா, இல்லை என்ன பண்ண முடியும், அவங்கள கூப்பிட்டு வச்சு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் புகுந்துட்டாங்க. ஸோ ஈஸியாக இந்த அளவுக்கு பார்டரை எகிரி குதிச்சு போகிறதும் ஸ்விம் பண்ணி உள்ளே வர்றதும் இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ பாலிசி ரீதியாக, கொள்கை ரீதியாக ஏதாவது ஒரு முக்கியமான கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும்னு அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மட்டும் இல்லை, இப்போ நடக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு வேற ஏதாவது சிச்சுவேஷன் யூரோப்புக்கு இன்னும் பாதிப்புகள் ஏற்படுமா? இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து யூரோப்பில் ஆல்ரெடி லீகலாகவும் சரி இல்லீகலாகவும் சரி நிறைய இந்த மாதிரியான ஊடுருவல்கள் இருக்கு. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இனி புரிஞ்சுப்பாங்க. யூரோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பாலிசிஸை மாற்றிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து கடந்த 2 மாதங்களா இலன் மஸ்கும் சரி எல்லாருமே ட்விட்டர்ல இதை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே நடக்குது பாத்தியா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கம்பேரிசன்
எழுந்திருக்கு. ஸோ வைரலாக இந்த வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன வீடியோஸ் அதோட ப்ரிடிக்ஷன்ஸாக வச்சு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதை பற்றி தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இதை பற்றி இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். எவ்வளோ டீட்டெயிலாக வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லியும் நான் உங்கள் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த்.